அனைவருக்கும் காலை வணக்கம். தி புரோலிட்டேரியஸ் ப்ளீடர்ஸ் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வருகன்னு வரவேற்கிறேன். நமது குழு கிட்டத்தட்ட 200 நாட்களை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். 200 நாட்களாக தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வழக்கறிஞர்களுக்கான சட்ட வகுப்புகளை காலையும் மாலையும் நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியா நமக்கு இன்னைக்கு வகுப்பெடுக்க வந்திருப்பவர் யாருன்னா நமக்கு அனைவருக்குமே பரிச்சயமானவர் தான் பாலன் சார். நமக்கு தொடர்ச்சியா வகுப்புகள் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. சாருடைய வகுப்புகளை வந்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு சாருடைய வகுப்பு தொடர்ச்சியா வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தானங்க சாரை நம்ம மறுபடியும் தொடர்பு கொண்டு கேட்டோம். சார் நமக்கு நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு வகுப்பெடுக்க வந்திருக்காரு. மாநில எல்லைகளை கடந்து மானுட சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு போராளி தான் சாரு. அவர் வெறும் வழக்கறிஞராக மட்டும் நம்ம எடுத்துக்காம ஒரு 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 சமூக அக்கறை உள்ள ஒரு வழக்கறிஞர் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு ரோல் மாடலாகவும் சார் இருக்காரு. தன்னுடைய வகுப்புகள்லையும் அதை பிரதிபலிச்சுட்டு இருக்காரு. அது இன்னைக்கும் நமக்கு அதுக்கான ஒரு ஒரு உதாரணமான ஒரு வகுப்பாக தான் இன்னைக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். சார் வகுப்புல போலாங்க சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துக்கிட்டா நல்லது. இந்த தகவல்களை ஒட்டி நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் ஹேட். இது சமூக அக்கறை கொண்ட வழக்குரைஞர்களுக்கு ஆன ஒரு ஈடுபாடு. இது இப்போ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், வாய்ஸ் ஆஃப் ஹேட். வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் அது ஆர்டிகல் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது மீடியாவுக்கும் பொருந்தும். பிரஸ் அண்ட் மீடியா, ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அண்ட் மீடியா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் guaranteed under article 19(1)A of the Constitution of India. See, the voice of dissent is punishable. So the voice of hate, voice of dissent is fundamental right. Voice of hate is a crime. Crime has no right. Crime is an offense. சாரி, ஃபோன் வந்து கெடுத்துச்சு. ஸோ வாய்ஸ் ஆஃப் ஹேட் இஸ் எ கிரைம். அப்போ வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சு மீடியாவில் வந்து வெறுப்பை ஒட்டி பேசினா அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ். அது ஆர்டிக்கல் 19(2) ஆர்டிக்கல் 19(2) அப்படின்னு போனா தட் சேவ்ஸ் செக்ஷன் 153, 153A, 153B ஆஃப் இந்தியன் பீனல் கோட், 295A ஆஃப் இந்தியன் பீனல் கோட், செக்ஷன் 505 subsection 2 ஆஃப் இந்தியன் பீனல் கோட். அப்போ 19(2) சேவ்ஸ் 153A, 295A and 505(2). இது முக்கியமானதாக ஏன் கருதுறேன்னா, இப்போ நாடு பூராவும் ஒரு வெறுப்பு அரசியல். நாட்டையே வந்து ரெண்டா மத ரீதியா பிரிச்சுட்டு இருக்காங்க. 20-80 மெஜாரிட்டி, 20 மைனாரிட்டி. அப்போ மைனாரிட்டியை ஒட்டி அவர்களுடைய நம்பிக்கை, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஃபேத், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், practice, propagating and promoting religion is guaranteed under article 25, 26 and 27 of the Constitution of India. So அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது 19(1)A, 19(2) class 2, அப்புறம் வந்து ஆர்டிகல் 25, 26, 27 of the Constitution of India.
அப்ப ஐபிசில 153A 295A 5052. அப்ப இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து த்ரெட் பேர் புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்போ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் இது யார் பேசுறாங்கன்னா இந்த சங்கிங்க பேசுறாங்க. டெல்லி பக்கத்துல வந்து ஹரித்வார்ல கூட்டம் போட்டு இஸ்லாமியர்களை கொன்றுவிட வேண்டும், அவர்கள் அந்நியவர்கள். இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஒட்டி இந்த பர்தேசிங்க, சன்னியாசிங்க, காவி உடை அணிந்தவர்கள் இவங்க இந்த மாதிரி பேசுறாங்க. தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கட்டும், பல்வேறு பகுதியில இந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வெறுப்பு அரசியலை தூண்டுகிறார்கள். வெறுப்பு அரசியல். அவர்கள் சிறுபான்மையருக்கு விரோதமாக விஷத்தை கக்குகிறார்கள், தலித்தர்களுக்கு விரோதமாக விஷத்தை கக்குகிறார்கள், ஆதிவாசிகளுக்கு எதிராக பேசுகிறார்கள், உழைப்பாளர்களுக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்ப ஜாதி, மதம், நம்பிக்கை, வெறுப்பு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குஜராத்ல சுருவாச்சு. பெரிய அளவுல சிறுபான்மையினரை வந்து அட்டாக் பண்ணாங்க, ஆயிரக்கணக்கில் கொன்னுட்டாங்க. அதை ஒட்டி நிறைய பேர் பேசுறாங்க. அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஹிட்லர் பேசினதை போல, முசோலினிய போல, அப்புறம் வந்து இடியமின போல பேசுறாங்க. வெறுப்பு அரசியல். அப்ப வெறுப்பு அரசியல், ஹேட் மாங்கரிங், இது வந்து இட் இஸ் எ கிரைம், இட் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் ரைட். இதை ஏன் ஒத்தி ஒத்தி சொல்றேன்னா, சமூக அக்கறையுள்ள வழக்குரைஞர்கள் இந்த மாதிரி விஷயத்துல வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் மேல கேஸ் போட்டா how to protect. So we should be a defense lawyers against whom the state files cases. அப்போ ஆளும் அரசு, ஆளும் கட்சி, ஆளும் கட்சியின் சித்தாந்தம் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் அது சரியில்லைன்னு பேசுறாங்க. அது அவர்களுடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை, அது வந்து அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அவங்க மேல கேஸ்களை போடுறாங்க. ஹவு டு ப்ரொடெக்ட் தெம் அப்படின்றது ஒண்ணு. வெறுப்பு அரசியல், வாய்ஸ் ஆஃப் ஹேட், அவங்க மேல எப்படி நம்ம கேஸ் போடுறது, அவங்களை எப்படி ப்ராசிக்யூட் பண்றது, அவங்களை எப்படி பனிஷ்மெண்ட் பண்றதுன்றதுதான் இந்த டிஸ்கஷன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 153A எடுத்துக்கோங்க. 153A என்ன சொல்லுது? promoting enmity between different groups on grounds of religion, race, place of birth, residence, language, etc., and doing acts prejudicate to the maintenance of harmony. அதுல by words, either spoken or written or by signs or visible representation. B commits any act which is prejudicial. அப்புறம் வந்து organizes any exercise, movement, drill or similar activities intending that the participants in such activity shall use or be trained to use criminal force or violence. அப்போ 153A capital A, proviso small a, small b, small c. அப்புறம் 153 கூட 153B கூட படிச்சுக்க வேண்டியது. அப்போ by words either spoken, இதுல என்ன சொன்னா on the grounds of religion, race, இது வந்து promoting enmity. அப்படியே 295A வாங்க. 295A என்ன சொல்றது? deliberate and malicious acts intend to outrage religious feelings. Deliberate and malicious acts intended to outrage religious feelings of any class by insulting its religion or religious beliefs. இது வந்து 295A. அப்படியே 505 வந்துருங்க. 505(2)
Statements creating or promoting enmity, hatred, or ill will between classes. Whoever makes, publishes, or circulates any statement or report containing rumor or alarming news with intent to create, promote, or which is likely to create or promote on grounds of religion, race, place of birth, residence, language, caste, or community, or any other ground whatsoever, feeling of enmity, hatred. இது இந்த செக்ஷன்ஸ் நீங்க படிக்கும்போது இப்ப தமிழ்நாட்டுல வந்து பேசுறான், நீ அரிசி பருப்பு வாங்கணுமா, சிறுபான்மையரிடம் வந்து அரிசி பருப்பு வாங்காத, வீடு விற்கணுமா சிறுபான்மையருக்கு விற்காத, வீடு வாங்கணுமா சிறுபான்மையரிடம் இருந்து வீடு வாங்காத, சிறுபான்மையினருக்கு வந்து வீட்டை வாடகைக்கு கொடுக்காதே, இந்த மாதிரி ஓப்பனாவே பேசுறாங்க. இட்ஸ் அ ஓப்பன் டாக். அப்ப சுப்பிரமணிய சாமி பேசுறாரு, அவர்களுக்கு வந்து குழந்தை பெத்துக்காத மாதிரி அவங்கள வந்து இந்த மெடிக்கலா அவங்கள கண்ட்ரோல் பண்ணும், அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லைன்றதெல்லாம் பேசுறாங்க அவங்க. சிறுபான்மையருக்கு விரோதமாக கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அவருக்கு இஸ்லாமியர்களா இருக்கலாம், எதுனா அட்டாக்கிங் எ ஃபெய்த். இப்ப கர்நாடகால இந்த சிறுபான்மையினர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம். வெல்ஃபேர் ஸ்கீம். அப்ப இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், புத்திஸ்டுகள் இவங்களுக்கு வந்து இப்போ கடன் கொடுக்கறதுக்கு 50% ஃப்ரீ. அப்படியே எஸ்சி, எஸ்டிக்கு அதே மாதிரி ஸ்கீம் இருக்கு, ஓபிசிக்கு அதே மாதிரி ஸ்கீம் இருக்கு. ஆனா இத வந்து ஆஜ் தக் அப்படின்ற ஒரு மீடியா எப்படி கொண்டு வராங்கன்னா, சிறுபான்மையரா பிறந்தா அவனுக்கு வந்து 50% சப்சிடி, 5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினா 2 லட்சம் ரூபாய் ஃப்ரீ, 2 லட்சம் ரூபாய் லோனு அப்படின்றத ஒரு பொய்ய சொல்லி ஒரு சமூகத்தை vilifying the minority community. So making use of the Islamophobia environment in the country, they wanted to demonize the minorities, Dalits, Adivasis. இந்த மாதிரியான பொய் தகவல்கள் கொடுக்கிறது. சோ இது அப்ப அஞ்சு ஆஜ் தக் அந்த நியூஸ் ஆங்கர், நியூஸ் எடிட்டர் மேல நம்ம எப்படி வழக்கு தொடுப்பது? இது அவர் பேசுறது பூராவும் 295A வருது, 268 வருது, 153A வருது, 153B வருது, 505(2) வருது, 268 ஆஃப் எவிடன்ஸ் IPC வருது. அப்ப இதுல பிரஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு? பிரஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ரிலீஜியஸ் ஃபீலிங், வெறுப்பு அரசியல், அது வந்து அந்த செய்தியை வெளியிடக்கூடாதுன்றது பிரஸ் ரூல்ஸ்ல இருக்கு. அப்புறம் ஆர்டிகல் 51A ஸ்மால் இ. அப்போ வந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு மத நல்லிணக்கம் தேவைப்படுகிறது, அதுக்கு விரோதமா யாரும் செய்தியோ மீடியாலயோ சொல்லக்கூடாது. இப்ப குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஜ் தக், டைம்ஸ் நவ், அப்புறம் வந்து ரிபப்ளிக் டிவி அப்படின்னு ஒரு அருணாப் ரஞ்சன் கோஸ்வாமி, அவர் மேல எல்லாம் கூட கேஸ் இருக்கு. அப்ப நீங்க டிவி வச்சாவே இஸ்லாமியர் வெறுப்பு அரசியல், கோதி மீடியா. அப்ப இஸ்லாமியருக்கு விரோதமாவே பேசுவாங்க. பல சமயத்துல வந்து தலித்துக்கு அன்டச்சபிலிட்டியை ப்ரொமோட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ இந்த மாதிரி டெல்லியில பேசுவான், மெட்ராஸ்ல பேசுவான். அப்ப நீங்க எல்லாம் நிறைய பேர் கோயம்புத்தூர் அட்வொகேட்ஸ். whether cases can be registered in கோயம்புத்தூர், எஸ். அப்ப இந்த மாதிரி டிவில உங்க கோயம்புத்தூர்ல கூட இந்த செய்திகள் வரும். சிறுபான்மையர் மீது இனி வெறுப்பு அரசியல், சிறுபான்மையரை கொச்சப்படுத்தி பேசுவதோ, அவர்களுடைய பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், வழிபடும் இடங்களை தாக்குவதோ, அழிப்பதோ,
இந்த மாதிரியானலாம் பேசி வந்தது ஒரு 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 சமூக நல்லிணக்கத்திற்கு விரோதமான செய்திகள் வந்தால், பேசினால், அது தொலைக்காட்சிகளில் வந்தா அதை நம்ம வந்து எப்படி ப்ராசிக்யூட் பண்ணோம், அதற்கான சட்டங்களை ஒட்டி சொன்னேன் நான். சப்போஸ் டைம்ஸ் நவ் சேனல்ல இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல், வாய்ஸ் ஆஃப் ஹேட், வாய்ஸ் which promotes ill will, voice which promotes hatred. சமூக நல்லிணக்கத்துக்கு விரோதமாக இவர்கள் செயல்பட்டுட்டே வராங்க. அது எவ்ரி டே எஃப்ஐஆர். அவங்க மேல கோயம்புத்தூர்ல போட முடியுமா? போடலாம். என்ன பண்ணணும்? நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எனிபடி கேன் செட் லா இன்டு மோஷன். இட் குட் பி a lawyer, it could be anybody else. நீங்க போய் அங்க முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மறுத்தால் அது வந்து அந்த போலீசார் மீது நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். when you find that there is a cognizable offense for these offenses, 295A, 153A, 153B, 268, 505(2), ஓகே, இந்த பேராமீட்டர்ல வந்துடுச்சுன்னா முதல் தகவல் அறிக்கையை வந்து போய் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை ஏற்க மறுத்தால் நீங்க வந்து எஸ்பி, கமிஷனரேட் இருக்கிற சிட்டி இருந்தாக்கா டிசிபி, ஐபிஎஸ் ஆபீசருக்கு நீங்க அந்த காப்பி அனுப்பலாம். இந்த மாதிரி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், இந்த அஃபென்ஸ்ல இப்படி பேசியிருக்காங்க, இது வந்து டைம்ஸ் நவ்ல வந்தது, ஆர் மிரர் டிவில வந்தது, ஆஜ் தக்ல வந்தது, இந்த மாதிரி போதி மீடியால வந்தது, ஸோ இல்ல பேப்பர்ல வந்தது, தினமலர்ல வந்தது, இல்ல இந்த மாதிரி பேப்பருங்கள வந்தது. இதை வச்சு நீங்க எஃப்ஐஆர் கோயம்புத்தூர்லயே கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மறுத்தால் நீங்க நெக்ஸ்ட் டிசிபிக்கு நீங்க எழுத்து மூலமா தகவல் கொடுத்துட்டு அப்புறம் பிரியங்கா ஸ்ரீவாத்சவா கேஸ் பிரகாரம் நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 200 சிஆர்பிசில ஃபைல் பண்ணி அதை ரெஃபர் பண்ணலாம். 156 சப்செக்ஷன் 3 வந்து நீங்க ரெஃபர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கலாம். இல்ல 200 சிஆர்பிசி இல்லைன்னா நீங்க வந்து ஹைகோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இல்லைன்னா 482 பெட்டிஷன் கூட ஃபைல் பண்ணி டைரக்ஷன் வாங்கலாம். தி கன்சர்ன்ட் இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் should register the case and investigate. ஸோ இது அப்ப எத்தனை கேஸ் ஃபைல் பண்ண முடியும் கோயம்புத்தூர்ல? இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுபான்மையர் மீது வெறுப்பு அரசியல், வெறுப்பு வார்த்தைகள், இந்த விஷத்தன்மைக்கு விரோதமாக கோயம்புத்தூர்ல எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கூட கொடுக்கலாம், இல்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல கொடுக்கலாம், வெவ்வேறு மாவட்டங்களில கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். பல்வேறு கேஸ் போடலாம், 100 கணக்கான கேஸ். அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. தனித்தனியா விசாரணை நடத்தி எல்லாத்தையும் கிளப் பண்ணி செக்ஷன் 219, 220, 221, 222 சிஆர்பிசி அதை படிங்க நீங்க. இது எல்லாத்தையும் கூட கிளப் பண்ணலாம். there are judgments by the Supreme Court which says பல எஃப்ஐஆர். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல குஷ்பு கேஸ், அந்த அம்மா என்னமோ சொன்னாங்கன்னு, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க மேல நிறைய கேஸ் போட்டிருந்தாங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல எல்லா சார்ஜ் ஷீட்டையும் ஒரு இடத்துல விசாரிக்கணும், ஒரு கோர்ட்ல கிளப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட தீர்ப்பு வந்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க சொன்னது வந்து இட் இஸ் நாட் ஹேட், இட் இஸ் ஒன்லி a dissent அப்படின்னு வந்து தள்ளுபடி பண்ணாங்க. தட்ஸ் a different aspect. பட் நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்போ அருணாப் கோஸ்வாமி, அவர் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியல். மகாராஷ்டிரால வாய்ஸ் ஆஃப் ஹேட், மகாராஷ்டிரால இதே கேஸ் போட்டாங்க அவர் மேல. 153A, 295, 268, 505(2) இந்த மாதிரி எல்லாம் கேஸ் போட்டாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால எல்லா கேஸையும் அதுல மெர்ஜ் பண்ணிக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட ஜட்ஜ்மெண்ட், லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பல்வேறு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆகவே
இது ப்ராசிக்யூட் பண்றது, வெறுப்பு அரசியலை தூண்டுபவர்கள், அதை ஒட்டு பேசுகிறவங்க, அந்த மாதிரியான 2 கம்யூனிட்டிக்கு, மத நல்லிணத்துக்கு புறமாக இல்ல ஜாதி மோதலை தூண்டுவது, இட மோதலை தூண்டுவது, ரேஸ். அப்ப இவங்களை ப்ராசிக்யூட் பண்ணோம். இவங்களை ப்ராசிக்யூட் பண்ணா இப்போ லாயர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அந்த சங்கி குரூப்ல நிறைய பேர் ஹைகோர்ட்ல போய் ரிட் பெட்டிஷன் போடுவாங்க, 482 பெட்டிஷன் போடுவாங்க. அப்படின்னா இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இட்ஸ் அ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், guaranteed under Article 19(1)(a), freedom of free speech and expression, no. So இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஒட்டி சொல்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் 2021 first volume 1 SCC 1, Amish Devgan versus Union of India and others. இந்த கேஸ்ல 153A 5052 ஹைகோர்ட்டுக்கு வெரி லிமிட்டட் பவர் தான் இருக்கு. இதை குவாஷ் பண்ண கூடாது அப்படின்றது கூட சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க பார்க்கும்போது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல பேரா நம்பர் 101, 102, 104, பேரா 102, பேரா 116, இதுல என்ன சொல்றதுன்னா, when such acts are done with the objective and intent to cause public disorder or demean dignity of targeted groups, they have to be dealt with as per law. இது 153A 295A 5052. அப்போ ரிலீஜியஸ வச்சு இந்த மாதிரி பேசினா அதை அதை குவாஷ் பண்ணக்கூடாதுன்னு கூட சொல்றாங்க. அப்போ 104ல the word attempt though used in section 153A 295A of the penal code has not been defined. However, there are judicial interpretations that an attempt to constitute a crime. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஃப்ரீடம், இது வாய்ஸ் ஆஃப் ஹேட், அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனா நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஹைகோர்ட் 116ல at this stage and before recording our final conclusion, we would like to refer to decisions of this court in Preeti Chand, wherein it has been held, it is thus settled law that exercise of inherent power of the High Court is an exceptional one. Great care should be taken by the High Court. So in the judgment la pala judgment ingla ivanga. So in the judgment enadhu Amish Devgan versus Union of India and others, இந்த ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு பயன்படும்னா, இந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் ஹேட், மத நல்லிணக்கத்துக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள், அர்ணாப் கோசாமியை போன்றவர்கள், சுப்பிரமணிய சாமியை போன்றவர்கள் தமிழ்நாட்டுல நிறைய இந்த மாதிரி பேசுறாங்க. அவங்க பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு கூட தெரியும். அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணணும்னா நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆதாரத்தின் மேல இதை காட்டி நீங்க அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். இல்லைன்னா 200 CRPCல கம்ப்ளைண்ட் போட்டு 156 சப்செக்ஷன் 3ல ரெஃபர் பண்ணலாம், இல்ல ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம். ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப பயன்படக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் ஹேட், அதுக்கு விரோதமான சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இது. கன்வல்கார் அண்ட் சஞ்சீவ் கண்ணா, இந்த இருவர் டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க பேஜ் நம்பர் 96, 92, பேஜ் நம்பர் 101, 102, 104, பேஜ் நம்பர் 112, பேஜ் நம்பர் 128, பேரா நம்பர் 102, பேரா நம்பர் 116, பேஜ் நம்பர் 101,
இந்த தீர்ப்பு படிச்சா இது ரொம்ப ரொம்ப உபயோகம் இருக்கும். அதனால இந்த ஹேட் மாங்கர்ஸ், சமூக விரோதிகள், மத நல்லிணக்கத்திற்கு விரோதமானவர்கள், விஷத்தை கக்குவர்கள், இனவாதிகள், ஜாதியவாதிகள், மதவாதிகள், மத நல்லிணக்கத்திற்கு விரோதமானவர்கள், வெறுசுப்பு அரசியலை ஊட்டுபவர்கள், இவர்கள் மீது சட்டம் பாய வேண்டும். அரசு செய்யவில்லை என்றால் சமூக நல்லிணக்கத்திற்காக இருக்கக்கூடிய வழக்குரைஞர்கள், சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய ஆர்வலர்கள், வழக்குரைஞர்கள், இவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்தி டிவியில வந்த செய்தியை வச்சு, அது டெல்லியில நடந்த செய்தியோ அல்ல பாம்பே செய்தியோ இல்ல கல்கட்டாவோ இல்ல ஹைதராபாத்தோ, நீங்க கோயம்புத்தூர்லயே இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி சம்பந்தப்பட்டவர் மீது தண்டிக்கலாம். ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இதே பாயிண்ட்ல, இது 2020 வால்யூம் 14 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 12, அருணாபுரன் கோஸ்வாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல ஆர்டிகல் 14, 19, 1A, 154 எஃப்ஐஆர் இதை ஒட்டி சிஆர்பிசி ஒட்டி டிஸ்கஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் 153, 153A, 295A, 500, 505(2), 511, 505(1), 120B. இப்ப இது இந்த அருணாபுசி, இவர் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், இது மகாராஷ்டிரா அரசுக்கு விரோதமா ஒரு கம்யூனல் ஃபீலிங் தூண்டுற மாதிரி பண்றாரு. கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க சார். ஓகே. இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க படிக்க வேண்டியது அவசியம். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிட முடியாது, அவர் மேல வழக்கு பதிச்சது அது அந்த மாநிலத்தை விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆகவே தோழர்களை நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது 2வது ஜட்ஜ்மெண்ட். இது வாய்ஸ் ஆஃப் ஹேட், அவங்க மேல நம்ம கேஸ் போடுறதுக்கான ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு 3வது ஜட்ஜ்மெண்ட் பாபுராவ் பட்டேல் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், 1980, 1980 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 402. இந்த ஜட்ஜ்மெண்ட் 153A, 1A, promotion of feelings of enmity, hatred or ill will between different religious groups and communities. இதுல இதே மாதிரி சுப்பிரமணிய சாமி, ரஞ்சன் கோஸ்வாமி, இந்த மாதிரி ஆளுங்க மேல இந்த கேஸுங்களை போட்டுக்கிறாங்க. அவங்க நாட்டை துண்டாடுறதுக்கு, வெறுப்பு அரசியல. அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, we are convinced that both the articles do promote feelings of enmity, hatred and ill will between Hindu and Muslims. இதுல என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லீம் நாட்டை அபகரிச்சிட்டாங்க, அவங்க பேர் கொண்ட ஸ்ட்ரீட் இருக்கு, அவங்க எல்லாம் இன்வேடர்ஸ், அந்த மாதிரி தரைகுறவா ஒரு முஸ்லீமை தாழ்த்தி தூக்கி பேசின இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவன் தப்பு பண்ணிக்கிறான். தி வாய்ஸ் ஆஃப் ஹேட் shall be dealt very firmly அப்படின்றது இந்த டிசிஷனு. ஆகவே இன்னொரு வாட்டி நான் இதை படிக்கிறேன். 153A, 1A, இந்த ஜட்ஜ்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கூட என்ன சொல்லுதுன்னா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், பாதியில எல்லாம் நிறுத்தக்கூடாதுன்றது அந்த ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பிறகு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட், இதை எழுதிக்கோங்க. இது
69 SCC Online Bombay, page number 88. AIR போனீங்கன்னா AIR 1971 Bombay, page number 56. இல்லைன்னா 1971 Criminal Law Journal, page number 324. இதுல நாத்துராம் கோட்ஸே, மகாத்மா காந்தியை கொண்டுட்டானே அவனுடைய தம்பி, இவனும் அந்த கொலை கேஸ்ல இருந்தவன். இவன் சிறுபான்மையிற்கு விரோதமாகவும் காந்தியை கொன்றதை நியாயப்படுத்தியும் புத்தகம் எழுதுறான். இது பாம்பே ஹைகோர்ட்ல 153A சேலஞ்ச் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் வெலிடிட்டியா செக்ஷன் 153A, கான்ஸ்டிடியூஷன் வெலிடிட்டியா செக்ஷன் 295A. பட் பாம்பே ஹைகோர்ட் சொல்லுது இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வெறுப்பு அரசியல்னு சொல்றாங்க. ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இன்னொரு ஜட்ஜ்மெண்ட், இது திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். 2021 SCC ஆன்லைன் அலகாபாத், பேஜ் நம்பர் 179. Aparna Purohit versus State of Uttar Pradesh. இதுல டிவில இதுல செக்ஷன் 66, 67 ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கூட இருக்கு இதுல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்பிக்கைய திரிச்சு பேசுறாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் அந்த கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, hence the applicant is not required to be granted any latitude from this court or irresponsible conduct in permitting the use of OTT platform of our company for streaming of a religiously, communally, socially, politically and morally offensive web series. Dissentals are to grant anticipatory bail. இந்த அருணாப் கோஸ்வாமி மாதிரி ஆளுங்க, சுப்பிரமணிய சாமி அவனுடைய அடிவருடிகள், ஹேட் அரசியல் பண்றவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில கூட கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் cannot be permitted to override the right to freedom of religion. He has finally submitted that Article 38 of the Constitution of India, which is included under Part 4 of Constitution, enumerating the directive principles of state policy, provide that the state shall strive to promote the welfare of the people by securing and promoting as effectively as it may be the social order in which justice, social, economical and political shall inform all the institutions of national life. Therefore, if the state is to secure social order for promotion of welfare of the people would disturb. This is important. People would disturb the social order and work against the promotion of welfare of people, thereby dealt very firmly அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான தேச விரோத, அரசியல் அமைப்பு சட்ட விரோத, மத நல்லிணக்கத்திற்கு விரோதமாக, சிறுபான்மையிற்கு விரோதமாக பேசுபவர்களை ஒடுக்குவதற்கு, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பயன்படும். இதோடு மாத்திரம் இல்ல, it is fundamental duty of every citizen under Article 51A bracket small e to promote harmony and spread common brotherhood among all the people of India, transcending religious, linguistic and regional or sectarial diversities, and to renounce practice derogatory of the dignity of women. இதை ஒட்டி சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, சிகாகோல 11/9/1893 சுவாமி விவேகானந்தா பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, பல்வேறு மதங்கள், அதை நதிக்கு கம்பேர் பண்றாங்க. பல்வேறு நதிகளின் பெயர்கள் வேறு வேறு, அது கடைசியாக கடல்ல தான் போய் கலக்கும். அதே மாதிரி பல்வேறு மதங்கள், அது பல்வேறு பாதையில் போகிறது. ஆனால் முடிவு என்பது அது ஒரு இடத்தில் கடலில் சேர்வதை போல சேர்க்கிறது. அதனால இந்த வெறுப்பு அரசியல், ரேஸ் அரசியல், மத நல்லிணக்கத்திற்கு விரோதமான அரசியல், அது சரியில்லை என்பதை சுவாமி விவேகானந்தா பேசுறாருன்றது கூட இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுட்டி காட்டுறாங்க. ஆகவே
இந்த வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டுல நிறைய பேர் பேசுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ரிப்பீட்டடா சொல்லியிருக்கிறேன். கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் வாய்ஸ் ஆஃப் ஹேட். அப்ப இந்த மாதிரியான பேர் வழிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பயன்படும். இன்னொன்னு ஜட்ஜ்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன் நான். 2021 பார்ட் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 591. இது ஃபைரோஸ் இக்பால் கான் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ப்ரோக்ராம் கோடை ஒட்டி சொல்றாங்க அவங்க. இந்த ப்ரோக்ராம் கோட் இது நான் படிக்கிறேன் பாருங்க, இதை நோட் பண்ணிக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பேரா நம்பர் 12, the program code has been formulated under rule 6 of the cable and television networks regulation rules and a statutory force and effect. Rule 6(1)(c) inter alia stipulates that no program should be carried which contains attack on religions or communities or visuals or words contemporaries to religious groups or which promote communal attitudes. Under Rule 6(1)(d), the program code should not inter alia contain anything which is defamatory, false, reflective of half-truths and suggestive innuendos. A breach of the program code is subject to sanctions under Section 19 and 20 of Cable and Television Networks Regulation Act 1995. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பிளஸ் இந்த செக்ஷன்ஸ் அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவிஷன்ஸ் இதை எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான வெறுப்பு அரசியல், வெறுப்பு பேச்சு, மத நல்லிணக்கத்துக்கு விரோதமான பேச்சு, கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு விரோதமாக பேசுவது, புத்த மதத்திற்கு விரோதமாக பேசுவது, தீண்ட தகாமையை ஒட்டி பேசுவது, கருவறைக்குள் மனிதர்களை அனுமதிக்கப்படுவதில்லை அதை ஒட்டி பேசுறது, அப்ப யார் அர்ச்சகர் ஆகலாம் ஆகக்கூடாதுன்றதை ஒட்டி பேசுறது. ரெண்டாவது, இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்னா சர்ச் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருக்கு, மாஸ்க் வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கு, குருத்வாரா அந்த கமிட்டி கிட்ட இருக்கு, இந்து டெம்பிள்ஸ் இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் என்ன கிறிஸ்டியனா இன்ஸ்டிடியூஷனா? கவர்மெண்ட் என்ன முஸ்லிம் இன்ஸ்டிடியூஷனா? கவர்மெண்ட் என்ன சிக் இன்ஸ்டிடியூஷனா? கவர்மெண்ட்ல யார் கமிஷனர்? யாரு? இந்து. அந்த கட்டடத்தை கட்டுறவன், பழுது பார்க்கிறவன், கொத்தனார் யாரு? இந்து. எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கிறவன் யாரு? ஹிந்து. அதுல லைட் கனெக்ஷன் கொடுக்கிறவன் யாரு? ஹிந்து. அப்ப இந்து கிட்ட குடு அப்படின்னா அவன் இந்து இல்லையா? இந்த டெம்பிள்ஸ், பிரைவேட் டெம்பிள்ஸ் கட்டுறான், டாடா மந்திர் கட்டுறான். நீங்க ஹைதராபாத், ராஜஸ்தான் எல்லாம் போனா பிர்லா மந்திர் இருக்கும். பிர்லா மந்திர் பிர்லாவால் கட்டப்பட்டது, அது அவன் வச்சுக்கிறான், அது கவர்மெண்ட் எடுக்கிறது இல்ல. எந்த டெம்பிள் முஜராய் இலக்கல என்டோமெண்ட் ஆக்ட் பிரகாரம் போகுதுன்னா அரசர் காலத்துல, அதுதான் கவர்மெண்ட். அப்போ மக்களுடைய வரி பணத்தில் கட்டிய கோயில்கள், அதுல லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இதெல்லாம் இருக்கு. இது பொது, அப்ப மெஜாரிட்டி என்ற இந்து கையில தானே இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்றான்? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வேறுபாடை கொண்டு வரான். ஆகவே இந்த வாதத்தின் மீது இதை ஒட்டி பேசுறதே கிரைம். There cannot be a fundamental right in crime. இதுதான் வெறுப்பு அரசியல். இதை ஒட்டி பேசுறவன நீங்க கோயம்புத்தூர்ல கேஸ் பண்ணணும், மதுரையில கேஸ் பண்ணணும், சென்னையில கேஸ் பண்ணணும். அப்ப இந்த வழக்கறிஞர்கள் மனது வைத்தால், அப்ப இந்த டிராப்டிங், இந்த செக்ஷன்ஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் த கான்ஸ்டிடியூஷனல் ப்ராவிஷன்ஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி வெறுப்பு அரசியல் பேசுபவர்கள், வெறுப்பை உமிழ்பவர்கள், வெறுப்பை கக்குகிறவர்கள், வெறுப்பை வைத்தே அரசியல் செய்கிறவர்கள், வெறுப்பை வைத்து பணத்தை சம்பாதிப்பவர்கள், வெறுப்பை வைத்து இன மத ஜாதி மோதல்களை உருவாக்குவார்கள். இவர்கள் மீது சட்டபூர்வமான அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நீதிக்காக, நீதி கேட்டு நீதியை நிலைநிறுத்த
இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலை உமிழியும் கக்கும் விஷ மனிதர்களுக்கு விரோதமாக வழக்குரைஞர்கள் சமுதாயம் இன்று எழுந்து நிற்க வேண்டும். அதற்கு இந்த செக்ஷன்ஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கூட பயன்படும் என்பதை முதல்ல சொல்றேன். திஸ் இஸ் ஒன் பார்ட். ரெண்டாவது பார்ட், இந்த வெறுப்பு அரசியலுக்கு விரோதமாக வாய்ஸ் ஆஃப் டிசென்ட். நீ பேசுறது சரியில்லை. அப்ப அவன் என்ன சொல்றான், இந்த நாட்டுல சனாத்தன தர்மம், பிராமண தர்மம், இந்துத்துவா, இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்ற வெறுப்பு அரசியல் பேசக்கூடியவர்கள். So Article 17 of the Constitution of India என்ன சொல்லுது? Untouchability in any form is prohibited. அது தீண்டாமை எந்த வடிவில் வந்தாலும் அது தட் இஸ் பனிஷபிள் அஃபென்ஸ். அதுக்கு SC/ST ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி வெறுப்பு அரசியல், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியலை ஏற்படுது. இவங்களை வாய்ஸ் ஆஃப் ஹேட் should be punished. வாய்ஸ் ஆஃப் dissent should be protected ன்னு சொன்னேன் நான். வாய்ஸ் ஆஃப் dissent should be protected. சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது எப்படி, எப்ப வந்தது, யாரு எதை கட்டினா, அவன் வெறும் பொய்யுங்களை பேசுறது. சிறுபான்மையர் மீது விஷத்தை கக்குவது, இவன் மேல கேஸ் போடணும். அப்ப இதே செக்ஷன்ஸ் தான் நம்ம படிக்கணும். 295A. இப்போ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் மேல கேஸ் போட்டா என்ன பண்ணன்றத சொல்றேன் நான். அப்ப வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் அது தட் இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் ஆர்டிகல் 19(1)A, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். என்னுடைய மறுப்பை நான் தெரிவிக்கலாம், அதுதான் டெமோக்ரஸி. வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், மறுப்பை தெரிவிப்பது, பேச்சை எழுதுவது, கருத்து சுதந்திரம். கருத்து சுதந்திரம் என்பதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்துக்கு விரோதமாக கருத்து சுதந்திரத்தை பேசுவர்கள் மீது இதே வழக்கை தொடுக்கிறாங்க. அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது? அதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னன்றத கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை நோட் பண்ணிக்கணும். நீங்க இந்த சமூக ஆர்வலர்கள், யூடியூபர்ஸ், விசில் ப்ளோவர்ஸ், இவங்களுக்கு விரோதமாக இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு வருவது, கேஸ்ல அவர்கள் சங்கிகள், அவர்கள் வழக்கு தொடுத்தால் அவர்களை நாம் எப்படி ப்ரொடெக்ட் செய்யறது அப்படின்றத ஒட்டி கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ அதற்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னன்றது கூட நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது இட் இஸ் டு ப்ரொடெக்ட் தி வாய்ஸ் ஆஃப் டிசென்ட். Rangajajan versus VP Jagajeevan Ram and others, 1989, 2 SCC 574. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் ப்ரொடெக்ட் பண்ணுது. இது 1989. ரெண்டாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டிகல் 19(1)A ப்ரொடெக்ட் பண்றது, விட்னி வர்சஸ் கலிபோர்னியா. இந்த ஜட்ஜ்மெண்ட் அதுல ரெஃபர் பண்றாங்க. அப்புறம் மூணாவது ஜட்ஜ்மெண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், 1985, 1 SCC 641, 1985, 1 SCC 341. அப்போ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் மேல வழக்கு போட்டா சமூக ஆர்வலர்களை டிஃபெண்ட் பண்ணி அதை கோஸ்ட் பண்றதுக்கான ஜட்ஜ்மெண்ட். அப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் Indibly Creative Private Limited and others versus Government of West Bengal and others, reported in 2020 part 12 SCC 436 Supreme Court. சுப்ரீம் கோர்ட்ல வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் மேல கேஸ் போடுறது சரியில்லைன்னு அந்த FIR குவாஷ் பண்றாங்க. அப்ப அந்த டு ப்ரொடெக்ட் தி வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், தீஸ் ஆர் ஆல் தி ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Manzar Syed Khan versus State of Maharashtra, reported in 2007
பார்ட் 5 SCC 1 இந்த ஜட்ஜ்மெண்ட்ல 153A 295A 505(2)ல சமூக ஆர்வலர்கள் மீது வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக போலீஸ்காரன் கேஸ் போட்டான்னா அதை ஹைகோர்ட்ல கோஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது இந்த ஜட்ஜ்மெண்ட். திஸ் ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் in which the police have not the case. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், நீங்க இதை பயன்படுத்த வேண்டும். வினோத் துவா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. வினோத் துவா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 2021 SC 3239. இன்னொரு வாட்டி சொல்றேன், வினோத் துவா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, AIR 2021 SC 3239. இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் என்ன சொல்றாங்கன்னா, மோடி அவர்கள் புல்வாமாவை பயன்படுத்தி பிணத்தின் மீது அரசியல் செய்து ஓட்டு வாங்கினார் அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு அவங்க மேல இந்த 153A 205 505(2)ல கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது வாய்ஸ் ஆஃப் டிசென்ட். அவங்க டிவில பேசுறது கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க ஓட்டர்ஸ்க்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி புல்வாமால இறந்த பிணங்களின் மீது வாக்கு சேகரித்தார். அப்ப இந்த அட்டாக்க வாக்காக ட்ரை பண்ணாருன்னு சொல்றாங்க. இது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தட் இஸ் வாய்ஸ் ஆஃப் டிசென்ட், தட் இஸ் நாட் வாய்ஸ் ஆஃப் ஹேட். So the Supreme Court differentiates between voice of dissent and voice of hate. அப்ப இந்த மாதிரியான கேஸுங்க சமூக ஆர்வலர்கள் மீது, இல்ல யூடியூபர் மீது, இல்ல அம்பேத்கர் ரைட் பெரியார ஒட்டி பேசுறவங்க, மார்க்ஸ் மாவோ ஒட்டி பேசுறவங்க, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், அனைவரும் சமம், சமத்துவ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்ற ஒரு பேசும்போதோ இல்ல கருத்து சுதந்திரம் சொல்லும் போதோ அவங்க மேல கேஸ் போட்டா அதை கோஷ் பண்றதுக்கு, அதுல இருந்து அந்த சமூக ஆர்வலர்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த 2021 SC 3239 பயன்படும். அதோட இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், பேட்ரிஷியா முக்கிம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மேகாலயா, AR 2021 SC 1632. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மலைவாழ் மக்களை பாதுகாப்பதற்கு அரசு தவறிவிட்டது என்று அரசின் மீது அவர்களுடைய தவறை சுட்டி காட்டியதற்கு 153A 505(2) 295A கேஸ் பண்றாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, பல்வேறு ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்ணி, திஸ் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் டிசென்ட். அரசு செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவது இல்ல அரசுடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பது, வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் is guaranteed under Article 19(1)A, freedom of speech and expression, freedom of media, கருத்து சுதந்திரம். அதுக்கு எதிர்ப்பா கேஸ் போட்டா அதை இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் குவாஷ் பண்ணுது. சோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆகவே இப்போ ரெண்டு விதமான ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன், ஒரே விதமான சட்டங்கள், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். So what is difference between voice of dissent and voice of hate? Hate should be prosecuted. The hate monger should be prosecuted. Hate monger should be punished. Hate monger should be sent to jail. மத நல்லிணக்கத்துக்கு விரோதமாக பேசக்கூடியவன், மதத்தை வைத்து அரசியல் நடத்துபவன், மதத்தையும் ஜாதியையும் ஜாதி பிரச்சனையும் தூண்டி விடுபவன், மக்கள் மத்தியில ஊடுருவும் இந்த மாதிரியான சமூக சீரழிவுக்கு, சமூக சிந்தனைக்கு, சமூக ஒழுங்குக்கு, சமூக கட்டுப்பாடுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் மீது இந்த சட்டங்கள் பாய வேண்டும். சமூகத்திற்காக, சமூக நல்லிணக்கத்திற்காக, சமூகத்திற்காக வெறுப்பு அரசியல் வேண்டாம். பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்பது இல்ல, அனைவரும் சட்டத்தின் முன் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் ஒன்றே, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 14.
untouchability in any form is prohibited. Article 17, religious freedom, Article 25, 26, 27 of the Constitution, free protection of communal harmony, Article 55, 1A, Article 38. இதை நம்ம படிச்சு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பெனல் ப்ராவிஷன்ஸ், அதை எப்படி ப்ராசிக்யூட் பண்றது, அப்போ இந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் டிசென்ட் மேல கேஸ் போட்டா எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, போத் டிஃபென்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராசிக்யூஷன். சட்டத்தின் முன் தவறு செய்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். சமூக மாற்றத்திற்காக போராடக்கூடியவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற 2 கருத்துக்களை சொல்லி சோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 hour 55 minutes ஆயிடுச்சு. எதனா கொஸ்டின் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப சிறப்பான வகுப்பு எடுத்து கொடுத்தீங்க. சார்ட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒன்று நான் கால் பண்றேன். விஜயன் சார் சொல்லுங்க சார். இப்போ லேட்டஸ்டா பார்லிமெண்ட் பிஜேபி எம்பி முஸ்லீம் எதிர்ப்பு தாக்குதல் முஸ்லீம் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு லிமிடேஷன் ஏதாவது இருக்கா? இப்ப வழக்கு பதிவு கோயம்புத்தூர்லயே வழக்கு போடுங்க சார். இப்ப நான் சொன்னதெல்லாம் இப்போ ராகுல் காந்தி கோலார்ல சென்னை வெஸ்ட் பெங்கால்ல கேஸ் போட்டானுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல போடுங்க அவர் மேல. இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தோம் பாரு, இதே செக்ஷன்ல போடுங்க. 153A அஃபென்ஸ் எஃப்ஐஆர் கொடுங்க. 505(2) சப்செக்ஷன் 2, 295A எஃப்ஐஆர் கொடுங்க சார். நீங்க எடுக்கலன்னா ரிட் பெட்டிஷன் போடுங்க, பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுங்க. bring him to கோயம்புத்தூர்ன்ற நானு. this is the judgment of the Supreme Court கொடுத்த நானு. file it. டைம் லிமிடேஷன் no limit. 3 years நீங்க 468 CRPC punishable more than 3 years, no limitation sir. இதுனா செக் கேஸ் 3 மாசம் லிமிடேஷன். செக் கேஸ் இல்ல, இட்ஸ் a crime. 468 3 years மேல பனிஷ்மென்ட் இருந்தா no limitation, no jurisdiction. டெல்லியில பேசுறதுக்கு கோயம்புத்தூர்ல கேஸ் போடுங்க, மெட்ராஸ்ல பேசினா கோயம்புத்தூர்ல போடுங்க, காஷ்மீர்ல பேசினா கோயம்புத்தூர்ல கேஸ் போடுங்க. தட் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் சேஸ். நான் இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், அதெல்லாம் படிங்க சார். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இதே பாயிண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தேன் நான் உங்களுக்கு. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். கிளியர் சார். ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்ஸ் லாட் சார். அடுத்தபடி அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு நாள் ஒதுக்கி எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார். எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். எஸ் சார். சார் வீக் டேஸ்ல ஒரு நாள் ஒதுக்கி கொடுங்க சார். ஓகே. இது டிஜிட்டல் கிரைம், இது சைபர் கிரைம், how to prosecute, how to defend. ரெண்டும் பண்ணோம். see offensive and defensive. சார் அதான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்றோம் சார். ஓகே, ஒரு ஃபுல் 1 hour எடுத்துக்கலாம் அது மேலே. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்குங்களா? இல்ல சார், ரொம்ப தெளிவா எடுத்துட்டீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கும் சார் மீட்டிங் ஈவினிங் கிளம்ப போறாரு. தொடர்ச்சியா தொழிலாளர்களுக்காக போராடிட்டு இருக்காரு சாரு. எந்த ஒரு நாளையும் அவர் ஓய்வுக்காக தனக்காக எடுத்துக்கல. அவரு இன்னைக்கு இருக்க ஒரு நாளையும் நமக்காக இன்னைக்கு ஓய்வு எடுத்திருக்காரு. ஈவினிங் உடனே சார் ஒசூருக்கு ஒரு மீட்டிங் கிளம்புறாரு. அதனால சார்ட்டு நம்ம நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. 5 மணிக்கு இருக்குங்க சார் கிளாஸ்னா, 5 மணிக்கு எடுத்தாருன்னு கூட சார் சொன்னாரு. சரி சாரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், 11 மணிக்கு போட்டிருக்கோம். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க தொடர்ச்சி எங்களுக்கு வகுப்புகள் எடுத்து கொடுக்கணும், எங்களை வழி நடத்துங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.